ஏண்டா தற்கூறீங்களா? அது 2023 எடுத்த வீடியோடா. ஆனா அதை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்களேன். டிடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சும்மா வந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசனனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இதை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆக்சுவலாக சோசியல் மீடியாவை திறந்தாலே வாசனுக்கு மேரேஜ், வாசனனுக்கு மேரேஜ், வாசனனுக்கு மேரேஜ் தான் வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து என்கிட்டயும் நிறைய பேர் என்னடா அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. உங்களை மாதிரி தாங்க நானுமே வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் வாசனனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது. அதுக்கப்புறம் வாசனனுக்கு கால் பண்ணி என்னன்னா தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேங்க. அதோட ஆடியோலாம் இதில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி டே இங்கே வாடா, இந்த நாயை பக்கத்தில் வச்சுருக்கேன், என்னென்னு உங்களுக்கு அப்புறம் முடியும், பார்த்துட்டு வாங்களேன். ஹலோ வாசனன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானே? யாரும் என்கிட்ட சொல்லல. அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா யார்கிட்டயும்? அடியா ஏண்டா நாயா என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க, நீ என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கியாடா? யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொன்னார்ல. என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காருடா. யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கேளுங்களேன். எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர் இருக்கானே. சரிண்ணே. சாப்பிட்டீங்களா? அண்ணி நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க செல்லம். கேட்டாதான் சொல்லுங்க. கண்டிப்பா கேட்டதா சொல்றேன் செல்லம். போயிட்டு வந்துட்டு கூப்பிடுறேன். ஓகேண்ணா. ஓகே தலி. ஸோ வந்து ஆடியோ கேட்டிருப்பீங்க. எனக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தாங்க தெரியுமே அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சுங்கிறது. இவனுக்கு தான் ஃபஸ்ட்டே தெரியும், நம்ம அப்புறம் உனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்ல. தெரியுமா? ஒரு கல்யாணம் அன்னைக்கே எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாரு. அப்போ ஏன்டா என்கிட்ட சொல்லலை? அவர் என்கிட்ட தான் சொன்னார், நீ யார்ட்டையும் சொல்லாத. என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு, என்கிட்ட கூட சொல்லாம இருக்கியாடா? அவர் யார்ட்டையும் சொல்லாத. சரி விடுமாப்ல, விடு. நம்ம அண்ணன் தான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அவங்களோட சைல்டுஹுட்ல இருந்து, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அண்ணன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அண்ணனுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிக்கலாங்க. சொல்லுமாப்ல. ஹாப்பி மேரிட் லைஃப்ண்ணே, லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா இருங்க. அடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா வாசனன்னா சாலின் சோயாவை தானே லவ் பண்ணாங்க, இப்போ அத்தை பொண்ணை கல்யாணம் முடிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாலின் சோயாவை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி எந்த வீடியோலையுமே அண்ணன் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சம்திங் ஒரு லைவ் போட்டிருப்பாங்க. அதுலேயுமே அவங்க மாமா பொண்ணை தான் பிடிக்கும், என்ன நடந்தாலும் அவங்க கூட தான் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதுலேயும் நிறைய பேர் சாலின் சோயாவை ஏமாற்றிட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. அண்ணன் வந்து லவ் பண்ணது ஒரே பொண்ணு தான், அது வாசனனோட மாமா பொண்ணு தான். இப்போ அவங்களே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் அண்ணன் துரோகம்லாம் எதுவும் பண்ண கிடையாது. அந்த வீடியோலாம் 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருந்தவொடனே நீங்களா கப்புள்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே டவுட்டு எனக்கும் இருந்துச்சு. ஒரு நாள் அண்ணன் கூட இருக்கிற மாதிரி சான்ஸ் கிடச்சிது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்மக்கிட்ட நிறைய பெர்சன்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்போது நானும் எனக்கு தோன்றதை கேட்டேங்க, அண்ணன் நீங்கள் சாலின் சோயாவை தானே லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேங்க. அதுக்கு அண்ணன் இருந்துட்டு, டேய் செல்லம், நான் சாலின் சோயாவை லவ் பண்ணலை, அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் அண்ணனோட மாமா பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு, இவங்கள தான்டா நான் லவ் பண்ணுறேன், இவங்கள தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது தான் எனக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது. அப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன் இந்த மேரேஜுக்கு அப்புறம் கரெக்டாகிடுச்சிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஆக்சுவலாக வாசனனை வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ரொம்ப கோவப்பட்ட மாதிரி. ஆக்சுவலாக அண்ணன் கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கோவம் பெருசாக படவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற கேரக்டர் அண்ணன். ஆனால் அண்ணனே நேற்று கோவப்பட்டு ஸ்டோரி போட்டு இந்த ஐடிஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக அண்ணன் வந்து ரீல்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க, ஸ்டோரிலையும் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். டிடிஎஃப் இது வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து யாருக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆர் கிளைம் கொடுத்தது கிடையாது. எவ்வளவு நம்மளை வல்கராக பேசியிருந்தாலுமே தந்தது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டும், அது போக ஃபன்னாக இருந்தால் தப்பு இல்லையே, இதனால் மக்கள் சிரிச்சாங்கன்னா தப்பு இல்லையே அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிருக்கோம். ஆனால் அதை எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். நம்ம அமைதியாக இருக்கிறதுனால நம்ம தலைமையில் ஏறி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் கமெண்டில் போய் நான் சொல்கிறேங்க, இது 2023 ஷூட் பண்ண வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? ஃபுல் வீடியோ பார்த்துருந்து எப்படி நீங்கள் இப்படி ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கமெண்ட்ஸை டெலிட் பண்ணி விட்றாங்க. அப்போ தெரிஞ்சதானே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்ட்டை அவங்க ரிமூவ் பண்ண கிடையாது. இதுக்கப்புறமும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டோரியில் டிடிஎஃப் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் 3 ஐடி மென்ஷன் பண்ணி தரேன். டிடிஎஃப் 3 ஐடியுமே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க.
இன்னும் கொஞ்சம் ஐடிஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி ஃபேக்காக போட்டிருக்காங்க. அவங்கள வந்து நான் டேக் பண்ணலை. அவங்க அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையும் நான் அடுத்தது டேக் பண்ணுறேன் டிடிஎஃப். இப்போவும் நான் சொல்கிறேங்க, என்னை வச்சு மீம்ஸ் போடுங்க, மக்களை மகிழூட்டுங்க. எனக்கே என்ன பிரச்சனை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 2023 அப்போ அண்ணன் ஒரு vlog எடுக்கிறாங்க. அந்த vlog என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா பொண்ணை வந்து ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சேர்ந்துருக்காங்க. அவங்கள போய் பார்க்க போய் அவங்க கூட வெளில போகிற மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு vlog போட்டிருப்பாங்க. அந்த vlogலேயே சொல்லியிருப்பாங்க அண்ணன் என்னென்னா, இந்த vlog நான் 2023 அப்போ அப்லோட் பண்ண மாட்டேன், எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த vlog நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தெக்க தெளிவாக வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லே 2023ன்னு போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த டைட்டில் அது கீழேயும் போட்டு தான் 2023 அப்படிங்கிற டேட்லாம் போட்டு தான் அண்ணனே வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க. அதில் அதை புரிஞ்சிக்கிடாம சில தற்கூறிங்க பிக்காளி பையில வந்து படிக்க தெரியாத பிக்காளி பையில வந்து கண்ட கழுதையை போட்டு அலைறாங்க ட்ரோலுகள். அது என்ன கண்ட கழுதை நான் சொல்றேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாசன் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கே அதை பார்க்கும்போதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் vlogல இந்த மாதிரி போர்ட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியே அதில் கீழே வருஷத்தோட இதெல்லாம் போட்டே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா செப்டம்பர் 2023 ஷூட் பண்ணிட்டு இருக்கேங்க. செப்டம்பர் 2023 ஷூட் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படி இருக்கும்போச்சுலையும் அதை வந்து வேணும்னே பண்ணணும், அவங்க வந்து சைல்டு மேரேஜ் பண்ண மாதிரி வெளியில காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பா போர்ட்ரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால தான் கோவப்பட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து கோவப்பட வேண்டிய ஒன்று தான். ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப கோவம் வந்துச்சுதாங்க. தெரியாதவங்க யாராவது அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இவன் சைல்டு மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் யாருக்குமே நிறைய பேர் கவர்மெண்ட் இந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அந்த இதெல்லாம் டேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து எல்லாமே போய் தான். அது எப்படி ஒரு அதுவும் கேரளால போய் அவங்க அதர் ஸ்டேட்ல போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது எப்படி அவங்க ஏஜ், அதுவும் இல்லாம எந்த கோயில்ல சைல்டு மேரேஜுக்கு அலோவ் பண்றாங்க, ப்ரூஃப் இல்லாமலே அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஏஜ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஆதார் கார்டு எல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் மேரேஜே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சைல்டு மேரேஜ் பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து வேணும்னே அவங்களோட வாசனனோட ஹேட்டர்ஸ் வந்து வேணும்னே பண்ற மாதிரி ஒன்று தான். அண்ணன் கொஞ்சம் பர்சனல் விஷயம் அப்படிங்கும் போது ரொம்ப கோவப்பட்டாங்க. அது வந்து ஃபேமிலி நாளப்ப அவங்க தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அவங்க அண்ணியும் சேர்த்து தான் ஃபேமிலியோட வர்றதுனால அது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம். இத்தனை நாள் அண்ணன் மேல நிறைய கேஸ் விழுந்துச்சு, அதெல்லாம் அண்ணன் வந்து ஒரு தனி ஆளா இருந்தாங்க, ஓகே சமாளிச்சிட்டாங்க. இப்போ அண்ணன் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஆன உடனே இது கண்டிப்பா குரல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயமா போயிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நேற்று கோவப்பட்டாங்க. எனக்குமே நேற்று கோவம் வந்துச்சு. நானுமே ஸ்டோரி ஏறி போல இந்த வீடியோவை ட்ரோல் பண்ணி பாருங்க பாப்போம். என்னது எந்த வீடியோ மாப்ள? நம்ம பேசுற வீடியோவை விடு மாப்ள, கோவப்படாத பொட்ட பசங்களா மாப்ள, அப்படி சொல்லாத. நம்ம மெண்டல் ஆயிரம் தெரியும்ல. சரி விடு மாப்ள, கோவப்படாத. இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்காம வாசன் என்ன 18 வயசு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்க, 18 வயசு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா தற்கூறீங்களா? அது 2023 எடுத்த வீடியோடா. அது அண்ணன் 2025க்கு போஸ்ட் பண்றாங்க. அந்த டேட்டு அதை கூட கன்ஃபார்ம் பண்ணாம நீங்களாட்டிக்கு வீடியோ போடுறீங்களாடா? என்னலே மனசுல நினைச்சிருக்கீங்க? வீடியோ ஒழுங்கா போடுறதா போடும், என்ன பார்க்க கான்ட்ரவர்சியா இருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் தான் நீங்க நேற்று பார்த்துருப்பீங்க. எனக்குமே கோவம் வந்துச்சு தான். பட் வந்து அண்ணன் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருமே எக்கச்சக்க நம்ம டிடிஎஃப் எல்லாருமே சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணீங்க. அவங்களோட ஐடியே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வாசன் அண்ணன் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோலலாம் வந்து அக்காவோட ஃபேஸை வந்து பிளர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு பிளர் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அதுக்கும் நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல், அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. என்னன்னா புதுசா ஏஐ வச்சு ஏதோ ஃபேஸ ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தேன் நான். அது ஒரு பயங்கரமான டாபிக்கா போயிட்டு இருக்காது. என்னத்தையா பண்ணிட்டு தெரியாதுல வியூஸுக்காண்டி. அது மட்டும் இல்லாம அந்த அக்காவுக்கு வந்து ஃபேஸை காட்டுறதுக்கு இஷ்டம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க. சில வீடியோவும் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அண்ணன் கூட பர்சனலாக நம்ம பேசும்போதுமே இல்லைடா அவளுக்குலாம் இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அண்ணன் வந்து ஃபேஸை காட்டல. ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்களாம் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அண்ணன் ஒரு நாள் பண்ணுவாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து ஃபேஸ் ரீல் பண்றேன்னு ஏமாத்திட்டு இருந்தேன். சும்மா இருலடி வேற. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோல கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்டாலே நிறைய பேர் மெசேஜ் போட்டுருந்தாங்க. நானே போய் செக் பண்ணேன் மெசேஜ்ல போயிட்டு, ப்ரோ வாசனா பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஸோ வந்து அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து வாசனா எத்தனையோ நிறைய கஷ்டத்துல இருந்து அப்படி இப்படின்னு போய் சரி ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு இப்போமாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தாங்க. திருப்படியும் ஏதாவது ஒன்று பண்ண பாக்குறாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் போனேன்னு சொல்லிக்கிறேன். ஹேட்டர்ஸ் உண்மையிலேயே தைரியமான ஆளா இருந்தா இவன் மூஞ்ச ஏஐல போட்டு நீங்க எடுத்து காட்டுங்க பாப்போம். எதுக்குல என்ன எடுத்து விடுற?
நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசுற? வாழ்க்கையை கெடுக்கணும்னே என்னைக்குமே அலையாதீங்க, அது பெரிய பெரிய தப்பு. ஸோ உங்களோட லைஃப்ல திருப்பி போட்டுரும். நம்ம வந்து இவங்கள சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா நான் உங்களை சொல்லுங்க. நம்ம பசங்க யாரையுமே சொல்லல, நான் ஹேட்டர்ஸை மட்டும் தான் சொல்றேன். சரி, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. சேஃபா இருங்க. லவ் யூ so much DTFA.